சாமிநாதன், டாடா மோட்டார்ஸ் அண்ட் பாப்புலர் மெகா மோட்டார்ஸ் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அரூர் இந்த லொக்கேஷன்லாம் நம்மளோட டீலர் வந்து இங்கே இருக்குது. நமக்கு எது இருந்தாலும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே பக்காவாக சப்போர்ட்டாக இருக்குது சார். சரி, நம்ம இப்போ என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அது சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து முதல்ல எல்பிஜியில் வந்து இப்போதைக்கு டோல் அசூரா அப்படின்னு சொல்லி இந்த மாடல் வந்து புதுசாக வந்துருக்கு சார். இதனோட ஜிவிடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா 11,990. ஆக்சுவலாக இதனோட ஒவ்வொரு நம்மளோட பிரிண்ட் சைடு டிஸ்பிளே வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத விட கஸ்டமர் டிரைவர் சேஃப்டிக்காக பில்லர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடல் வந்து இந்த மாடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா டாப் பண்ணு ப்ளஸ் டிரைவர் கீழே வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பாங்க டிரைவர் சேஃப்டிக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாப் ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா 350 வித்தியாசமாக நல்ல ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. நம்ம டாட்டாவோட லோகம் வந்து நல்லா பிக் சைஸில் நல்லா கொஞ்சம் அழகாக கொடுத்துருப்பாங்க. டோட்டலாகவே ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கஸ்டமருக்கு, அதாவது டிரைவர் பக்கா சேஃப்டுக்காக மாடிஃபை பண்ணி அந்த மாடிஃபை சார். ஆமாம், சேஃப்டி நல்லா இருக்கும். பக்கா ஸ்டீல் தான் சார் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனோட நம்ம வண்டியோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 123 ஹெச்பி. இப்போ ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1400 இருக்கும் போதே டார்க் வந்து பக்காவாக அதுக்கு கிடைச்சிடும். ஏன் அதனால் நமக்கு 360 கிடைக்கும்? ஏன் அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக இப்போ ஹில்ஸ் ஏரியாவில் ஏறும்போது வந்து உடனடியாக பிக்கப் கிடைக்கும். ஸோ அது நமக்கு 1400லேயே அந்த ஆர்பிஎம் டார்க் வந்து பக்காவாக கிடைக்கிறதுனால ஹில்ஸ் ஏரியாவில் ஈஸி சார். ஆக்சுவலாக இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் கம்மியாக வச்சுருந்தோம். இப்போ வந்து அங்கங்கே வந்து இந்த ட்ராவலிங்காக வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லாமல் போகிறதுனால டாட்டாவிலே வந்து இந்த மாதிரி வந்து 250 லெவலுக்கு கொடுத்துருக்காங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவாக 2 பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹெவி லோடுக்காகவோ இல்லை சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் வந்து 7 இன்ச்சஸ் சேஸாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பேலோட வந்து ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதிகமாக போடணும்னாலும் நம்ம பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 7 இன்ச்சஸ் சேஸஸ் அது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏடி ப்ளூ டேங்க் இருக்குது. ஆமாம் சார். அப்படி இப்போ டெஃபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து முதல்ல அதுக்கு அதனோட பேக்கிங் எல்லாம் வந்து ஸ்டீல் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போட்டு அது மெட்டல் வந்து அது ரொம்ப சேஃபாக வந்து சேஃப்டிக்காகல்ல. ஏன்னா சைடில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்றதுனால இந்த மெட்டல் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா சேஃபாக வந்து ரவுண்டுக்கு பேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எதனாலுமே இது ஃபால்ட் வராது. முதல்ல வந்து பேக்கிங்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இப்போ அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ரொம்ப சேஃபாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க சார். நம்ம ஹில்ஸ் பிளேன் ரெண்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம் சார். ஹில்ஸுக்கும் நம்ம சமமான இடத்துலையும் ஹில்ஸுக்கும் சேம் ஒரே மாதிரியான உடனே பிக்கப் கிடைக்கும். சடன் நமக்கு இது கிடைக்கும் சார். இந்த ஹெவி லைட் இது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஹெவி அண்ட் லைட் சார். ஆக்சுவலாக வந்து நம்ம ஹெவி 2 மோடு இருக்கு. டிரைவிங்கில் வந்து 2 மோடு இருக்கு. ஒன்று ஹெவி, இன்னொன்று வந்து லைட் அண்ட் ஹெவி மோடு 2 மாடல் இருக்கு. இது நம்ம மேக்ஸிமம் வந்து லைட் மோட யூஸ் பண்ணோம்னா இன்னும் மைலேஜ் வந்து நிறைய எடுக்க முடியும். இது பிளேன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது வந்து பிளேன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி மோடு வந்து ஹில்ஸ் ஏரியாவில் பள்ளத்தில் நம்ம இறங்கும் போது அந்த ஹெவி மெத்தடை கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா ஸோ மைலேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நார்மல் இடத்துல லைட்டாகவும் ஹெவி வந்து டவுன்ல வண்டி இறங்கும் போது அதை யூஸ் பண்ணோம்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். சேம் ஏறும் போதோ ஹில்ஸ் ஏறும் போதோ இறங்கும் போது ஸ்பெஷல் ஹெவி, ஐ மீன் ஹீல் மட்டும் தான் இது ஹெவி வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மல் மெத்தட்ல லைட்லயே போனீங்களா நம்ம பக்கா மைலேஜ் கொடுக்கும். ஸோ இதனோட வண்டியோட கெப்பாசிட்டி நமக்கு ஹெச்பி ஏன் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா நல்ல மைலேஜ் வரணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே ஒரு பெட்டரா ஒரு ஃபியூச்சர் தான் சார் கொடுத்து. சரி, அப்படி நம்ம என்னென்ன இருக்கே சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். நம்ம என்னென்ன கியர்ல இருக்கும், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா?
இன்டீரியர்ல என்ன இருக்கும்? சார் ஆக்சுவலாக இது 5 ஸ்பீடு வெஹிக்கிள் இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளார வந்து இன்டீரியரில் வந்து உள்ளார எதுவுமே அப்படி கேட்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டிரைவருக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் மைண்டு நல்லா ஒரு இதாக வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டியூல் ஏசி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மோடு இருக்கு, 2 மோடு இருக்கு. ஈகோ மோடு, எஸ் ஈகோ மோடு அண்ட் நார்மல் மோடு ரெண்டுமே வந்து அதில் இருக்கு. சரிங்க. ஓகே. ரெண்டாவது மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 கொடுக்கும். மேக்ஸிமம் 7 கீழே வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மேக்ஸிமம் நம்ம 7.5 இதனோட பேலோடு. ஓகே. அந்த 7.5க்குள்ளாவே நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம்னா நல்ல பக்கா மைலேஜ் எடுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி, நம்ம டிஸ்பிளே வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இருக்குதுல்ல? ஆமாம் சார். ஆமாம். லைட்டு எல்லாம் லைட்டு ஹெவி அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் சார். நம்ம மேக்ஸிமம் அது ஆட்டோமேட்டிக்காகவே மாறிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து அது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ லைட்டிலிருந்து ஹெவியிலிருந்து லைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். சூப்பர். ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் சார். சரி, அதே மாதிரி இது வந்து எமர்ஜென்சி ஸ்விட்ச். இது சரி, எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப் சர்வீஸ் வந்து ஜிபிஆர்எஸோட மோடு. அப்படியா? ஆக்சுவலாக அது வந்து கஸ்டமருக்கு ஒரு செல்ஃப், அதாவது எங்கேயாவது டவர் எல்லாம் அந்த மாதிரி